நன்றி, வணக்கம். இன்றைய ஸ்பெஷல் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்திருக்கிறோன்ட்டு பாருங்க. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. இது வந்து பின்னேரம் டீ டைமுக்கு தான் செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்காரு. இதுக்கு தேவையான பொருள் என்னென்று பாருங்க. தூள் உப்பு, உருளைக்கிழங்கு அவிச்ச உருளைக்கிழங்கு, மிளகாத்தூள், சோளன் மா, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், கோதுமை மா, வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பொரிக்க போகிறோம் வெங்காயத்தை. இது செய்கிறத பார்ப்போம். இப்போ வந்து வெங்காயத்தை பொரிச்சு எடுக்கணும் முதல்ல. வெங்காயம் பொரிஞ்சு வந்து ப்ரௌன்கலராக வருது. அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யணும், கருவேப்பிலையும் போடுறோம் அதுக்குள்ளே பொரிக்கிறதுக்கு. சேர்த்து பொரிச்சு எடுத்தால் சரி. இப்போ பொரிச்ச வெங்காயத்தை எடுக்கிறோம். முதலையா எடுத்து இதை அரைக்கணும். இப்போ பாருங்க, இந்த உருளைக்கிழங்கு பேஸ்ட் வந்து இப்போ அரைச்சி வச்சுருக்கிறோம். இதுக்கு இப்போ இந்த அரைச்ச வெங்காயத்தை கலக்க போகிறோம். இந்த பாருங்கள், இது வந்து வெங்காயத்தை பொரித்து அரைச்சிருக்கிறோம். மிளகாத்தூள் போடுறோம். இதுக்கு கொஞ்சம் போட்டால் காணும். உப்புத்தூள் சுவைக்கேற்ற மாதிரி போடணும். இப்போ கடலைமா போடுறோம், சோளன்மா போடுறோம். கடலைமான்னு வாயில் வந்துட்டு கடலை மாயில் சோளன்மா. இப்போ கோதுமை மாவை போடுறோம். இப்போ தான் நாங்கள் சேர்த்து குழைக்க போகிறோம். ரொட்டி குழைக்கிற மாதிரி குழைக்கணும் இதை. இப்போ பாருங்கள், இந்த சோளன் மாவும் இந்த இதெல்லாம் சேர்த்து குழச்சி வச்சுருக்கிறோம். இப்போ செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி செய்கிறோம்ட்டு. எண்ணெயை கொதிக்க விட்டுருக்குறோம். எண்ணெய் கொதித்தோன்னே செய்து போட வேண்டியதான். பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்த பாருங்க இப்படி வெட்டி எடுக்கணும். அது கத்தியோடு ஒட்டி வரும். நாங்கள் ஒரு மாதிரி இப்படி தட்டி தட்டி எடுத்துடுவோம்.
இந்த மாதிரி இது வந்து வெட்டி வச்சுருக்கேன் கணக்கா இதுக்கு நேரம் போட வேண்டியதான். இப்படி பாருங்கள், கோல்டு கலரில் வந்தோன்னே எடுத்துருவோம். அதுக்கு மேலே விட்டால் கருகி போயிடும். இப்போ தான் சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், சிப்ஸ் வந்து தான் பறித்து முடிஞ்சுது. சிப்ஸ் வந்து இனி சாப்பிட்றது தான். நாங்கள் இனி பிள்ளையர் தேத்தனிக்கு தான் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்கும். பிளேண்டிக்கு பிளேண்டியோட நல்லா சாப்பிடலாம், நிறைய சாப்பிடலாம் இது.